நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா XL100 BS6. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேட்டராக கன்வெர்ட் பண்ணிருக்கோம். எப்படின்னா நம்ம சோக்கு ரெடி பண்ணிருக்கோம். சோக்கு ரெடி பண்ணி மேனுவலாக இதில் வந்து கில் சுவிட்ச்லாம் ஒர்க் ஆகாது. அதே போல் மேனுவலாக செல்ஃப் எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இது செல்ஃப் எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். செல்ஃப் எடுத்துருச்சு. அதே போல் இதில் பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் போட்டிருக்கோம். ஆனால் ஹைடெக்ஸ் மாடலு செல்ஃபாக மாற்றிருக்கும். வண்டி பார்த்திங்கன்னா BS6 FI மாடலு. இப்போ இதை வந்து நம்ம கார்பரேட்டராக கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேப் வந்து வேக்கம் டைப்பில் இன்ஜின் கிக் பண்ணால் நமக்கு ஒர்க் ஆகிற மாதிரி பெட்ரோல் டேப் செட் பண்ணியிருக்கோம். ஒயரிங்லாம் அந்த சென்சார் சம்மந்தப்பட்ட ஒயரிங்லாம் டம்மி பண்ணியாச்சு. அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. கார்பரேட்டர் வந்து 7C வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உள்ள அந்த த்ராட்டல் பாடி, அதே போல் இன்ஜெக்டரு, ஃபியூல் பம்ப்பு, பவர் காயிலு, அதே போல் ஓட்டோ சென்சாரு, இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சாரு எல்லாமே கழட்டியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓட்டோ சென்சார் ரிமூவ் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா ஆயில் போல்ட்டு, நம்ம ஆயில் போல்ட்டு ஷைனுக்கு வர ஆயில் ட்ரைன் போல்ட்டை இதில் அப்படியே போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. எந்த ஒரு வெல்டிங்கும் பண்ணல. இப்போ மறுபடியும் நம்ம BS6 மாற்றணும் அப்படின்னா இந்த ட்ரைன் போல்ட்டை கழட்டிட்டு ஓட்டோ சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதே போல் எந்த ஒரு கப்ளருமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. எல்லாமே அதில் இருந்த மாதிரியே பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளான்ச்சு வந்து ஓல்டு மாடல் பிளான்ச்சு வாங்கி அதில் வேக்கம் இழுக்கிற மாதிரி அதை ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் சின்னதாக. அது பார்த்தாலே தெரியும். XL100 இந்த ஏக்கில் வர பேண்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் விழுப்புரம் சரவணன்.